Hi, hello friends, welcome to Cooking Style channel. இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஆம்பூர் மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக சிம்பிள் இன்க்ரீடியன்ஸில் ஆம்பூரில் கிடைக்கிற அதே மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நான் ஆம்பூரில் இருக்கிற ஸ்டார் மட்டன் பிரியாணியில் எடுத்த ஒரு தமிழ் vlog சேனலில் ஃபாலோ பண்ணி தான் அதே மெத்தடை ட்ரை பண்ணேன். நானே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். இது அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்துச்சு. 90% அதே அளவுக்கு டேஸ்ட் வந்துச்சு. ஆம்பூரில் பிரியாணி சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 kg சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஜீரா ரைஸை தான் யூஸ் பண்ணோம், அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் வரும். அது நான் 1/2 kg எடுத்திருக்கேன். மட்டன் ஒரு 1/2 kg எடுத்துன்னு இருக்கேன். அதோட நான் ஒரு 4 ஏலக்காய் எடுத்துன்னு இருக்கேன், ஒரு 6 கிராம்பு, 2 இன்ச்சு பட்டை, 1 டீஸ்பூன் பிளாக் சீரகம் எடுத்துன்னு இருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துன்னு இருக்கேன், 1/2 கப்பு புதினா எடுத்துன்னு இருக்கேன், 1/2 கப்பு கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன், 5 கார மிளகாயும் 8 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். இதுதான் நம்மளுக்கு காரம் கொடுக்கும். இதை தவிர நம்ம வேறு எந்த பவுடரும் இல்லை காரத்துக்கு யூஸ் பண்ணுறதில்ல. 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் 1/2 கப்பு இஞ்சி, 1/2 கப்பு பூண்டை தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுன்னு இருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் எடுத்துன்னு இருக்கேன், 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்துன்னு இருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துன்னு இருக்கேன், தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை எடுத்து வச்சுன்னு இருக்கேன். இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஜஸ்ட் ட்ரையல் பண்ணதுனால 1/2 kgயில் செஞ்சேன். நீங்கள் வேணால் டபுள் பண்ணிக்கலாம். முதல்ல நான் எடுத்திருந்த சீரக சம்பா ரைஸை 2 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இது அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணும். இது நீங்கள் 15 நிமிஷம் கழித்து தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி அரிசியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும், இல்லைன்னா பிரியாணி கொலன்னு வந்துடும். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த 5 கார மிளகாய், 8 காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இது நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கமாக நம்ம அரிசியை பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சிடலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துன்னு இருக்கேன். நம்ம மட்டன்னுறதுனால சீக்கிரமாக வேகணும்னுட்டு நான் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த எண்ணெய், நெய் சேர்த்ததுக்கப்புறமா சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துடலாம். இந்த ஸ்பைசஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ அடுத்ததாக இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் இது நம்ம ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்போ இது கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சியை சேர்த்துக்கணும். இஞ்சி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வெங்காயத்தோடு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அந்த vlog வீடியோவில் கூட அவங்க அதை தான் சொல்லுவாங்க. இஞ்சியை செப்ரேட்டாக நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால தான் பிரியாணியோட ஃப்ளேவர் சூப்பராக வரும். பூண்டை சேர்க்கறதுனால பூண்டு இந்த ஃப்ளேவரை கம்மி பண்ணிவிடும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இதோட ஃப்ளேவர் ரொம்பவே தனியாக தெரிஞ்சுது. இப்போ இதெல்லாம் நான் ஃப்ரை பண்ணுற டைமில் இது வதங்கிறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் அரிசி ஊற வச்சிருந்து 15 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. இதை நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது கொதிக்கட்டும். அரிசி வேகிறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பூண்டை நான் சேர்த்துட்டேன். அந்த பூண்டையும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும், தீய வச்சிடக்கூடாது. இப்போ இதை நான் கம்ப்ளீட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டேன். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகாயை சேர்த்துக்கணும். இந்த மிளகாய் தான் பிரியாணிக்கு சூப்பரான ஒரு கலரையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். காரம் கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருந்துச்சு எனக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இது சாஃப்ட் ஆகிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கணும். இப்போ தக்காளி நல்லா மசாலாவோட ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டன் பீசஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். மட்டன் பீசஸை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடலாம். இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது மசாலையில் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆன உடனே நம்ம இதில் புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்குறதுனால கறியில் இருக்கிற கவச்சி வாசனை நம்மளுக்கு போயிடும். இதை புதினாவும் கொத்தமல்லி ஃப்ளேவரும் தான் அதிகமாக நம்மளுக்கு வரும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 3 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கணும்.
இந்த ஸ்டேஜில் சேர்க்குறதுனால இதோடைய ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அரை எலும்பிச்சை பழத்தை மட்டும் பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம அரிசி வேக வச்சுருந்த அதே தண்ணியிலேருந்து 1.5 கிளாஸ் தண்ணி, நான் இந்த கிளாஸ் மெஷர்மெண்ட்டில் தான் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருந்தேன். அதனால 1.5 கிளாஸ் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணியை சேர்க்கணும். இந்த மாதிரி நம்ம ரைஸ் குக் பண்ண தண்ணியை சேர்க்குறதுனால டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ இது கரெக்டாக இருக்குது, காரம் உப்பு கரெக்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் குக்கரோடைய மூடி போட்டு ஒரு 4 விசில் விடுறேன். இந்த பக்கம் ரைஸும் நல்லா குக் ஆகிடுச்சு. 60% ரைஸ் குக் ஆகிடுச்சு. நம்ம தொட்டு பார்த்தா ரைஸ் நசுங்கக்கூடாது, உடையக்கூடாது. இது ரப்பர் மாதிரி நிற்கணும். இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ரைஸை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இது இன்னும் அதிகமாக வேகாமல் இருக்கிறதுக்கு நான் 1 கிளாஸ் கோல்டு தண்ணியே சேர்த்துக்கிறேன். நம்ம சேமியா குக் பண்ணுற அதே மெத்தடு தான். இப்போ ரைஸ் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஒரு 4 விசிலுக்கு அப்புறமா குக்கரோடைய மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா இது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இது பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்குது. அதனால ஒரு 5 நிமிஷம் நான் கொதிக்க விடுறேன். ஸ்டவ் மேலே விட்டு இது கொதிக்க வச்சதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துட்டுருக்கும். இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையாலே 1க்கு 2 புட்டாக நம்மளுக்கு வரணும். இந்த கன்சிஸ்டன்சி தான் பர்ஃபெக்டானதாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவிலேருந்து ஒரு 1/2 கப்பு கிரேவியை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம தம் போடும்போது கிரேவியை அது மேலே சேர்க்குறதுனால ரைஸ் வந்துட்டு உள்ளே வரைக்கும் மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்த ரைஸை எல்லாத்தையும் மேலே சேர்த்துட்டு இதை நம்ம வந்துட்டு உள்ளேருந்து மேலே வரைக்கும் நல்லா கலரி விடணும். ரொம்ப கவனமாக கலரணும், ஏன்னா ரைஸ் உடஞ்சிடக்கூடாது. அதனால் இது பர்ஃபெக்டாக நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது தம் போடுறதுக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கப்பு கிரேவியை சேர்த்துட்டு இதை மேலாக தடவிட்டு இப்போ இதில் நம்ம தம் போடுறதுக்காக நான் ஒரு நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு 4 ஃபோல்டாக நான் மடிச்சிட்டு அது மேலே ஒரு பிளேட்டை வச்சு கவர் பண்ண போகிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தம் போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேப்பே இருக்கக்கூடாது, ஏன்னா காற்று போகக்கூடாது. அது மேலே ஒரு பிளேட்டு வச்சு இன்னொரு பக்கம் நான் ரைஸ் குக் பண்ண தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். அதை இது மேலே வச்சுட்டு அது மேலே ஒரு தட்டு போட்டு அதுக்கு மேலே இன்னொரு தட்டு போடணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால கீழே சிம்மில் வைக்கிறதுனால கீழேயும் சூடாகும், மேலேயும் நம்ம கொதிக்க வச்ச தண்ணி இருக்கிறதுனால மேலேயும் சூடாகும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தவாவை ஒரு 5 நிமிஷம் நான் ஹீட் பண்ணிவிட்டு இது தண்ணி போட்டால் தெறிக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே அது மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த குக்கரை வச்சிட்டோம்னா இதை வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம சிம்மிலே வச்சோம்னா இது நல்லா சூப்பராக தம் ஆகிடும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னுட்டு. இது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது அதே கலர் வந்திருக்கு, அதே கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரைஸ் நல்லாவே பர்ஃபெக்டாக இருக்குது, உடையில கொலையில் இது நல்லா உதிரியாக வந்திருக்கு. வீடியோ ரொம்ப வாசனையாக இருக்குது. ஸோ நீங்களே பார்த்துட்ருக்கீங்க எந்த அளவுக்கு இது வந்திருக்குன்னுட்டு. நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். ஆம்பூரில் பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இதோடைய டேஸ்ட்டு தெரியும். அதில் 90% டேஸ்ட்டு இந்த மெத்தடில் எனக்கு வந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு மறக்காமல் என்னோடய ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.